ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு சில விஷயங்கள் புரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், டேரக்டாக நீங்கள் எபிசோட பார்த்தாலுமே கூட ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு புரியாது, போக போக இருக்கிற எபிசோட பார்த்தா தான் அது உங்களுக்கு புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 5. எர்த் குரூப்பில் வந்து துரோகம் பண்ணதும் வந்து குஷேடா தான். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்லையும் அவள் தான் நமக்கு துரோகம் பண்ண போறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எப்படி சொல்ற அப்படின்னு ஹோரகிட்டா கேட்குறா. மற்ற கிளாஸோட விஐபி கண்டுபிடிக்கிறது ரொம்பவோ கஷ்டம், ஆனால் எர்த் குரூப்ல விஐபியா இருந்தது குஷேடா தான். அவள் சி கிளாஸ் கிட்ட சொல்லாம மற்றவங்களுக்கு தெரிய வந்திருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனால் எதுக்காக குஷேடா இப்படி துரோகம் பண்ணணும் அப்படின்னு ஹோரகிட்டா கேட்கவும், அவளோட ரீசனை அவ கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நாளைக்கு நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஓ ஐயனு கொச்சி, நீ என்ன எப்படி கூப்பிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காத அந்த ஹோரகிட்டாவையே எதுக்காக கூப்பிட்டுருக்க அப்படின்னு வா கேட்குறா. ஹோரகிட்டா வாங்கிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ தான் நமக்கு துரோகம் பண்ணி கிளாஸ் சி கிட்ட விஐபி யாருங்கிறத சொன்னியா அப்படின்னு ஹோரகிட்டா கேட்கவும், ஐயோ நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு கொஷேடா சொல்றா. நீ சொல்லாமல் விஐபி யாருன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வா கேட்கவும், ஆனால் நான் தான் சொன்னேன்னு உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? உண்மையிலேயே நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி கொஷேடா சொல்றா. சரி நீ சொல்றதை நான் உண்மை நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா விட்டுருதா. இப்படி எடுத்தோன்னு டேரக்டா மூஞ்சிக்கு நேரா கேட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஃபெஸ்டிவல் டே வருது, நம்ம தான் எல்லாத்துலயும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சூட வந்துட்டு கிளாஸ் டீயை சேர பண்ணிட்டு இருக்கான். பட் என்ன கொஞ்சம் ஓவரா போறான். நார்மலா சூட அப்படிலாம் பண்ண மாட்டானே, ஏதோ பொண்ணை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான். அதனால தான் அவன் இப்படி கெத்தா பெர்ஃபார்ம் பண்றா அப்படின்னு சொல்லி காரைசாவா சொல்றா. கிளாஸ் ஏவோட லீடர் அங்கே உட்காந்துருக்கா. அதை நம்ம ஹீரோ பாக்குறான். கிளாஸ் ஏவும் கிளாஸ் டியும் தான் இப்போ ஒன்னா ரெட் டீம்ல இருக்காங்க. இப்போ கிளாஸ் ஏவோட லீடருக்கு ஒருத்தர் ரிப்போர்ட் பண்றான். கிளாஸ் டீல சூட மட்டும் தான் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். எல்லாமே நம்ம பிளான் படி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப நல்லது அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் ஏ லீடர் சொல்றா. நம்ம ஹீரோட டீம் ரெட் தான் வந்துட்டு ரொம்பவே லீடிங்ல இருக்காங்க. ஒரு வழியா அவங்க அண்ணனை பாத்துட்டல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போதைக்கு ரெட் டீம் லீடிங்ல தான் இருக்கு, இது இப்படியே கண்டினியூ ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹோரகிட்டா சொல்றா. இங்க சோடா வந்துட்டு கோயஞ்சி அடுத்து உன்னோட ரேஸ் தான், ஒழுங்கா இங்கிறது கிளம்பு அப்படின்னு சொல்லவோ, எனக்கு ஓடுற மோடல நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றான். சோடா செம டென்ஷன் ஆகுறான். நான் என்ன பண்ணட்டும், திடீர்னு எனக்கு வேர்த்து கொட்டிடுச்சுன்னா என் அழகு பாலா போயிரும் அப்படின்னு கோயஞ்சி சொல்லவோ, சோடா செம டென்ஷன் ஆகுறான். கிராட்டா தான் அவனை தடுத்து சமாதானப்படுத்துறான். ஹே கிளாஸ் டி, நீங்களும் மற்ற ஏதாச்சும் ரேஸ்ல கலந்துக்கிடாம இருந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாரையும் மாறாட்டான். இந்த சோடோக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்டவன் பார்க்கறான். இப்போ டாப்பிள் தி போல் அப்படிங்கிற அந்த கேம் நடக்குது. நம்ம டீமோட போல டிஃபெண்ட் பண்ணணும், ஆப்போசிட் டீமோட அந்த போல தள்ளி விடணும். டீம் ஒயிட்ல இருக்கிற கிளாஸ் சி ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு சோகெட் பண்றாங்க. அண்ட் குண்டா இருக்கிற ஒருத்தன் டீம் ரெட்டோட அந்த போல தள்ளி விடுறான். இந்த எல்லாரும் சோடாவை பிடிச்சி மிதின்னு மிதிக்கிறாங்க. இப்போ கிளாஸ் சி லீடராங்க வரான். ஹே ரியவன், நீ பண்றது தப்பு, ஒழுங்கா விட்டுரு அப்படின்னு சோடோ சொல்லவும், சோடோ மூஞ்சிலேயே அவன் மிதிக்கிறான். இப்போ டீம் ஒயிட் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் பார்க்கலாம் தோத்தாங்குழி அப்படின்னு ரியோவன் அங்கிருந்து கிளம்புவோம். இவனை அடிக்காம விட மாட்டான் அப்படின்னு சொல்லவும், அடிச்சா நம்ம கிளாஸுக்கு தான் பாதிப்பு வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் மட்டும் அடிச்சுட்டு போனான் அப்படின்னு கேட்கவும், அவன் அதை பாக்குறதுக்கு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிட்டான், ஸோ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களால எதுவும் பண்ண முடியல, மன்னிச்சிருங்க அப்படின்னு டீமையை சொல்லவும், நீங்க உங்க பெஸ்ட் பண்ணதா செஞ்சீங்க அப்படின்னு ஹிராட்டா சொல்றான். இல்ல இது அவனுங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லி சோடா சொல்லவும், மத்த எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. ரேஸ்ல கலந்துகிட்ட ஹோரகிட்டாக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கால் உடஞ்சிடுச்சு. என்னாச்சு ஹோரகிட்டா, ரொம்பவும் வலிக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒன்னும் இல்லைன்னு வா சொல்றான். நம்ம ஹீரோ தொடவுமே அவளுக்கு ரொம்பவும் வலிக்குது. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா வருத்தப்படுறா. ஜெயிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு கேட்கவும், எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் மட்டும் கோஷிடா மாதிரி கொஞ்சம் பாப்புலரா இருந்திருந்தா நம்ம கிளாஸ்ல சில பேரை கன்வின்ஸ் பண்ணி நிறைய ரேஸ்ல ஜாயின் பண்ண வச்சிருப்பேன் அப்படின்னு அவ வருத்தப்படவும், கோஷிடா உனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சா நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு அவளை பிடிக்காதுன்னா இல்ல, சரி நான் என்ன பாத்துக்கிடுவேன், நீ கிளம்ப அப்படின்னு அவ சொல்றா. அடுத்து இருக்கிற மேட்ச் எல்லாத்துலயுமே வந்துட்டு ஹோரகிட்டாவையே டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. சூடோ இதை பார்த்து செம டென்ஷன் ஆகுறான். கிளாஸ் டீ தோத்து போய் உட்காந்துருக்காங்க. சூடோ ஹோரகிட்டா கிட்ட பேசலாம் அப்படின்னு போறான். அடுத்து வா மேட்ச் தான் கூப்பிடுவோம், இதை வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எதுவும் இல்லையான்னு கேட்கறான். நான் என்ன பாத்துக்கிடுவேன் அப்படின்னு ஹோரகிட்டா சொல்றா. கவலைப்படாத, உனக்கும் சேர்த்து நான் ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சோடா சொல்றான். அப்படியா, ரொம்ப நல்லது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா சொல்றா. கிளாஸ் சில இருக்கிறவங்க சோடாவை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாங்க. ஸோ கிளாஸ் டி வந்து கேர்ள்ஸ் மேட்ச்லயும் தோத்துட்டாங்க, பாய்ஸ் மேட்ச்லயும் தோத்துட்டாங்க. அவங்க வேணும்னே பண்றானுங்க, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோடா செம டென்ஷன் ஆகுறான். ரெட் டீம் ரொம்பவும் அதிகமான லீடிங் பாயிண்ட்ஸ்ல இருந்தாங்க, இப்ப வெறும் 10 பாயிண்ட் தான் லீடிங்ல இருக்காங்க. ஹே கியேட்டாக்க, நம்மளால வின் பண்ண முடியுமா அப்படின்னு காரைசாவா கேட்கவும், நீ என்னோட ஃபர்ஸ்ட் நேமையா யூஸ் பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். சும்மா அப்படி கூப்பிட்டு பார்க்கலாமே நினைச்சா அவ்வளவுதான். ஹோரகிட்டாக்கு இப்போ ஆடி எப்படி இருக்குன்னு அவ கேட்கவும், நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம கிளாஸ்க்கு யாரோ ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. நம்ம யாரெல்லாம் எந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிற லிஸ்ட்டை மற்ற கிளாஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஸோ கிளாஸ் சி வந்துட்டு நம்மளோட பெஸ்ட் ஆளுங்க இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம கிளாஸை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்களை போட்டுட்டு மற்ற இதுல பெஸ்ட் ஆளுங்களை போட்டு அவங்க கிளாஸ் வின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்டே தடுத்துருக்கலாம்ல அப்படின்னு வா கேட்கவும், என் பிளான் அது கிடையாது, இப்போ நம்ம தோத்து போனாதான் ஃபியூச்சர்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சூடோ செம டென்ஷன்ல இருக்கான். கிளாஸையே அடிக்க போறேன்னு போகவும் ஹிராட்டா போயிட்டு தடுக்கிறான். அவனுங்க வேணும்னே என்ன போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க, பாத்துட்டு இருக்க சொல்றியா அப்படின்னு சூடோ கேட்கவும், இப்படி நீ பண்ண அப்புறம் உன்னால ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட முடியாது அப்படின்னு ஹிராட்டா சொல்றான். அந்த கண்ணாடி போட்டவனோ கோவத்தை கம்மி பண்ணு, நீதான் நம்ம பெரிய பாஸ் மாதிரி நடந்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும்,
ரொம்பவும் ஓவரா பேசுறா அப்படின்னு சொல்லி சோடா வந்துட்டு அவனை அடிக்கலான்னு போகும்போது ஹிராட்டா வந்து தடுத்துட்டு இருக்கான். ஒரு கடத்துல சோடா டென்ஷன் ஆகி ஹிராட்டாவே அடிச்சிருக்கான். டீச்சர் அங்க வந்துட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் கால் தடிக்கு கீழே விழுந்துட்டான். அவ்வளவுதான் ஹிராட்டா சமாளிக்கிறான். எனக்கு என்னமோ பார்த்தா அப்படி தெரியல, சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நான் எதுலயுமே கலந்துக்கிடல அப்படின்னு சொல்லி சோடா அங்க இருந்து கிளம்பிடுதான். லஞ்ச் பிரேக்குக்காக 1 மணி நேரம் பிரேக் விடுறான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹோரகிட்டா கிட்ட போகும்போது என்ன அப்படின்னு அவ கேட்கறா. நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கு இன்னுமா புரியல, இது ஒரு ஆக்சிடென்ட் நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என் கால் உடஞ்சிருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவ சொல்றா. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படி யூஸ்லெஸ்ஸா உட்காந்துருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன பார்த்தா அப்படி கேட்கற, நான் என்னோட பெஸ்ட் ட்ரை பண்ண தானே செஞ்சேன் அப்படின்னு அவ சொல்லவும் ஆனா இப்ப நீ யூஸ்லெஸ்ஸா தானே உட்காந்துருக்க, இது எல்லாமே ஆக்சிடென்டலா நடந்துச்சு, எல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸ் நினைச்சிட்டு இருக்கியா, சூடோவா அட்டாக் பண்ணி அவனும் இப்ப காம்படிஷன்ல கலந்துக்கிடல, உன்னோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டையோ உடச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ல வர அப்படின்னு ஹோரகிட்டா கேட்கறா. நீ உனக்குன்னு ஒரு வெப்பனை ரெடி பண்றதுக்கான நேரம் வந்துடுச்சு, இதுதான் சரியான டைம், நான் எப்படி ஒன்னை யூஸ் பண்ணிக்கிட்டனோ அதே மாதிரி நீ சூடாவை யூஸ் பண்ணிக்கோ, தனியாவே உன்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியாது, நீ இப்போ உனக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். இப்படிதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த துரோகியை ஃபர்ஸ்டே தடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி காரைசாவா கேட்கறா. ஹிராட்டாவும் அதே தான் கேட்கறான். இப்பமே தடுக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு ஹோரகிட்டா தான் சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சூடா தான் காம்படிஷன்ல பெஸ்ட்டா ட்ரை பண்றான். ஸோ திரும்பவும் அவனை காம்படிஷன்ல கலந்துக்கோன்னு பேசுறதுக்காக ஹோரகிட்டா சூடாவை பார்க்க போயிட்டு இருக்கா. அப்போ குஷிடா வந்துட்டு ஒரு நிமிஷம், ஒரு எமர்ஜென்சி, உன் கூட ஓடி வந்த ஒரு பொண்ணுக்கு காலில் அடிபட்டுச்சுல, அவ நர்ஸ் ஆஃபீஸ்ல இருக்கா, உன்னை பார்க்கணும்னு கூப்பிட்டா அப்படின்னு குஷிடா சொல்லவும் சரின்னு ஹோரகிட்டாவும் போய் பார்த்தா சியோட லீடர் அங்க நிக்கான். ஹோரகிட்டா சோசுனி இப்படி நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, ஒரு பொண்ணோட காலை உடச்சிருக்கிய அப்படின்னு நம்ம சொல்லவும் நான் ஒன்னும் உடைக்கல, அது ஒரு ஆக்சிடென்ட் தான், எனக்கும் தானே கால் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா சொல்லவும் என்னையவே ஜெயிச்சிடலான்னு பார்த்தியா, நீ என்னை பத்தி வில்லத்தனமா சிரிச்சா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நீ பொய் சொல்றேன்னு உனக்கே தெரியலன்னு ஹோரகிட்டா கேட்கவும் இங்க பாரு இவ்வளவு மோசமா நீ தான் இவ காலை உடச்சிருக்க அப்படின்னு சொல்லி ரியோவன் சொல்றான். எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குற அப்படிதானே ஹோரகிட்டா கேட்கவும் நீ தான் வேணும்னே உன்னோட காலை உடச்சா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் கிட்ட சொன்னா என்ன ஆகுன்னு தெரியல அப்படின்னு ரியோவன் கேட்கறான். ஜஸ்ட் ஒரு சாரி கேட்டு இதை அப்படியே விட்டுலாமே அப்படின்னு குஷேடா சொல்லவும் சரி வேணா ஹோரகிட்டா நீ எனக்கு ஒரு 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் கூட இதை முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் நான் பண்ணாத தப்புக்கு நான் எதுக்கு தரணும் அப்படின்னு ஹோரகிட்டா கேட்கறா. அப்ப இது ஸ்டூடெண்ட் கவுன்சில் கிட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம கிளம்பவும் வெயிட் பண்ணு, 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டா இந்த இடத்தோட இதை விட்டுருவியா அப்படின்னு அவ கேட்கறா. அதை நான் சொன்ன உடனே ஏத்துக்கிட்டு இருக்கணும், இப்போ அந்த ஆஃபர் முடிஞ்சு போயிடுச்சு, நான் வேணா உனக்கு வேற ஒரு ஆஃபர் தரேன், உன்னோட பாடியை எனக்கு கொடு அப்படின்னு அவன் கேட்கறான். கனவுல கூட அப்படி நடக்காது அப்படின்னு அவ சொல்லவும் நீ என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்னு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், யோசிச்சு பதில் சொல்லு, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அவன் அங்கிருந்து கிளம்புறான். ஹோரகிட்டாவை அவன் ஃப்ரேம் பண்ணிட்டான். இவ கிட்டயும் இவ தான் பண்ணலாங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. இப்போ ஹோரகிட்டா அவங்க அண்ணனை பாக்குறா. அவன் கிராஸ் பண்ணி போயிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நிக்கிறான். டீமே பாயிண்ட்ஸ் கம்மியானதுக்கு நாங்க தான் காரணம், ஒரு லீடர்ஷிப்ல நான் தோத்து போயிட்டேன், பட் கவலைப்படாத என்னோட பெஸ்ட் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லப்போ சரின்னு அவனும் அங்க இருந்து கிளம்புறான். அட்லீஸ்ட் எனக்காக அவன் அந்த இடத்துல நின்று காது கொடுத்து கேட்டானே அப்படின்னு சொல்லி ஹோரகிட்டா கொஞ்சம் ஹாப்பி ஆகுறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸ்போர்ட்ஸ்ல கேர்ள்ஸ் சைடு பெஸ்டா பண்றது ஹோரகிட்டா தான், பாய்ஸ் சைடு பெஸ்டா பண்றது வந்துட்டு சோடா தான். பட் கிளாஸ் சி வந்துட்டு பிளான் பண்ணி முக்கியமான இந்த 2 பேரோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டையுமே உடைச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸே போயிடுச்சு. கிளாஸ் சி லீடரான ரியோவன் வந்துட்டு இப்போ ஹோரகிட்டாவை வர பிளாக்மெயில் பண்றான். என்ன நடக்குது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.